வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையுளிலிருந்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய சில இயற்கை சூழலின் காரணமாக வியர்வைகள் ஆறாக ஓட உங்கள் முன்னால் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குரல் உங்களை சீண்டுகின்ற பொழுதெல்லாம் ஒரு மெய்சிலிர்ப்பு அல்லது தமிழன் என்கின்ற ஒரு நெஞ்சு நிமிர்த்தல். அந்த நெஞ்சு நிமிர்த்தலோடு தான் இன்று நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். 1948 ஆண்டு டிசம்பர் 10 அன்று ஐநா மன்றம் ஒரு நாளை அறிவிக்கின்றது. அந்த நாள் மனிதர் உரிமைகளை மையப்படுத்திய தினம் என்று அறிவிக்கிறது. அதாவது மனிதர்களுக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய விடயத்தை மையப்படுத்தி எல்லா நாடுகளும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு அந்த நாளை அறிவிக்கின்றது. இந்த நாள் அறிவிக்கப்பட்ட பின்னால் ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் நினைவு கூறப்படுகின்றது. இந்த நாள் நினைவு கூறப்படுகின்ற அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த வருடங்களில் நடந்த மனித உரிமைகளை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி அது சார்ந்த பல விடயங்களை குறித்து அவர்கள் அலசி ஆராய்ந்து நாம் அடுத்த நகர்வுகளாக இது சார்ந்து என்ன விடயங்களை குறித்து நாம் பேச முடியும் என்பதை குறித்த ஒரு தேடலை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இது 1948 டிசம்பர் 10 தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வருடம் டிசம்பர் 10 அந்த மனித உரிமைகள் தினம் நாள் என்று குறிப்பிடும். அந்த ஐநா மன்றம் குறிப்பிட்ட அந்த நாளின் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த வருடம் வந்திருக்கக்கூடியது இந்த டிசம்பர் 10. அப்படி என்றால் இந்த மனித உரிமைகளை குறித்து பேசுகின்ற பொழுது மனித உரிமை நடந்திருக்கக்கூடிய நாடுகளில் முதலிடத்தில் யார் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டியதிருக்கிறது. அது இலங்கையைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். தொடர்ச்சியாகவே ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது இலங்கை கட்டவிழ்த்து விட்ட அந்த கொடூரத்தின் உச்சத்தை மையப்படுத்திய தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு பார்க்கின்ற பொழுது மனித உரிமை மீறல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இலங்கையைத்தான் பார்க்கிறார்கள். இப்பொழுது மனித உரிமைகள் சபையின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த அறிக்கை அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கு இந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் பல குறிப்புகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன, பல தகவல்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மனித உரிமை சபையின் முக்கிய ஒரு நபராக இருக்கக்கூடிய யாஸ்மின் அவர்கள்தான் இந்த அறிக்கையை அவர் உருவாக்கி இந்த நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் அது இப்பொழுதல்ல, பண்டிலிருந்தே இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த மனித உரிமை மீறல்களை செய்தவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது ஒருபுறம் இருக்க, அவர்கள் பிற நாட்டுக்குள் நுழையாத வண்ணம் தடுக்கப்பட வேண்டும். அந்த இராணுவ தளபதிகளாக இருக்கலாம், அரசு சார்ந்த உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது வேறு பலராக இருக்கலாம். இவர்கள் யாருமே பிற நாடுகளுக்குள் செல்லாத வகையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான தண்டனை, முதல் தண்டனை இதுவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். அதன் பின்பு அவர் பல விடயங்களை குறித்து அதிலே செய்திகளை சேகரித்திருக்கிறார். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று ஒரு பெரும்பாலான ஒரு மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்திற்கு இதுவரை ஒரு தெளிவான பதில் யாராலும் சொல்லப்படவில்லை அல்லது எடுத்தும் வைக்கப்படவில்லை. அந்த உறவுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவருமே அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களுக்கான தீர்வு என்ன என்கின்ற விடயத்தில் நாம் கவனம் செலுத்துகிறோமா என்றால் இல்லை. இதுவரை யாரும் அதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. இந்த சூழலில் நாம் அதனை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இந்த தினத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரும் மரியாதையாக இருக்கும். நாம் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நாம் எதை கொண்டு வந்திருக்கிறோமோ அதை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஆனால் நாம் அதை செய்யவில்லையோ என்கின்ற விடயம்தான் என்னால் இலங்கையை மையப்படுத்திய அந்த கருத்துக்குள் செல்ல முடிகின்றது. நமக்கு தெரிந்து அங்கு மனித உரிமை மீறல்கள் நடந்தன.
அங்கு தமிழினம் ஒட்டுமொத்தமாக தண்டனையை பெறக்கூடிய களம் அமைந்தது. அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற விடயத்திற்கு இதுவரை தெளிவான ஒரு பதில் இல்லை. காலமும் சூழலையும் மையப்படுத்தி கொண்டு ஒரு இனத்தை அழிப்பது என்பது ஏற்புடைய செயல் அல்ல. இதுவரை நாம் அதை குறித்த தகவல்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து பேசுவதும் இல்லை, செயல்படுவதும் இல்லை. ஏதோ எப்பொழுதோ மழை பெய்வது போல ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இலங்கையில் நடந்த கொடூரங்களை குறித்து பேசுகிறோம். அதன் பின்பு நாம் அமைதியாகி விடுகிறோம். அந்த மக்களுக்கான நீதியை நாம் இதுவரை பெற்றுக் கொடுக்கவில்லை, அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனையின் பதிவாக இருக்கிறது. எனவே இம்முறை இது சார்ந்த ஒரு பதிவை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்த பதிவுக்கு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டும், என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்பதை விட அந்த குற்றவாளிகள், அதாவது மனித உரிமை மீறல்கள் செய்தவர்கள், ஒரு மக்களை சமமாக நடத்த தெரியாமல் மக்கள் மீது ஒரு கொடூரமான செயல்பாடுகளை செய்தவர்களை தண்டனைக்குள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதை செய்வதற்கு நீங்கள் அனைவருமே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த குறிப்பேடுகளை உங்கள் சமூகத்திற்கு அனுப்புகிறேன் என்று யாஸ்மின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். யாஸ்மின் அவர்களை பொறுத்தமட்டில் தமிழர்களுக்கு எதிரான கொடூரத்தை மையப்படுத்திய களங்களில் அவர் மிக தீவிரமாக களப்பணியாற்றியவர். தமிழர்களுக்கு நடந்தது ஒரு பெரிய துரோகம் என்று உலக அரங்கில் அதை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் பெரும் முயற்சிகளை எடுத்த ஒரு பெண்மணி. எனவே அவர் மீண்டும் மீண்டும் அதை குறித்த கருத்துக்களை வலுவாக பதிவாக்கி கொண்டு இருக்கிறார் என்பது இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கக்கூடிய அதே களத்தில் அவருக்கு நாம் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சூழலில் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பியா போன்ற நாடுகள் தமிழர்கள் விடயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. பிரிட்டனில் வெற்றி பெற்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா அவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் அவர் குறிப்பிட்ட வார்த்தை ஏறக்குறைய இதுதான்: எங்கள் இனத்திற்கு எதிராக நடந்த கொடூரத்தை மையப்படுத்திய அந்த ரணங்கள் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ரணத்திற்கான விடிவும் விடுதலையும் எங்கே என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது இதுவரை அதற்கான தெளிவு யாரிடமும் கிடைக்கவில்லை. தற்பொழுது நான் இந்த மன்றத்தில் எடுத்து வைப்பது மனித உரிமை மீறல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கு இந்த அரசும் அரசாங்கத்தில் உள்ளவர்களும் முனைப்பு காட்ட வேண்டும் என்று உமா அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்து இப்பொழுது யாஸ்மின் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்திற்கும் ஏறக்குறைய ஒத்ததாகவே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. தமிழர்களுக்கு எதிராக துரோகம் செய்தவர்களும் அநியாயம் செய்தவர்களும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு களத்தை இயற்கை கொண்டு வந்து நிறுத்தும் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.